Hey guys, நான் எங்கள் ஃபேமிலி எங்கள் சிந்தி பிரமேக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பப்ஜி. ஸோ பப்ஜின்றது வந்து ஒரு பிராண்டு. பப்ஜினா பிராண்டு, ஓகே. ஆமாம், பிராண்டுனா அப்போ என்ன? பிராண்டுனா அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு இங்கே வந்து சாம்சங் டிவியை வச்சு விட்ருக்காங்கன்னு எனக்கு தெரில. சாம்சங்கா எல்ஜியா எப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, சோனி சென்டருக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டிவி, என்னவோ ஒன்று. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னையா அது அனிமேஷனை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம வந்து இப்போ எங்கே இறங்க போகிறோன்னா பொச்சினாக்கு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை அதை மாதிரி. ஸோ ஓகேவா, ஃப்ரீ ஃபயரில் பொச்சினாக்குன்னு வருது. இதில் வந்து பொச்சினாக்கி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, என்னவோ ஒன்று விடுங்க. ஐயோ எங்க தெரியாதனமாக கொடுத்து விட்டேங்க. இங்கேயே இறங்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஃபார்முக்கு போயிடுவோம் பெருசாட்டிக்கு. ஏன்னா ஃபார்முக்கு போனால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட எதாவது கிடைக்கும். எனிமிஸ் நிறைய பேர் இறங்குவாங்க. மேலே எவனோ இறங்குறானா? ஓகே, எவனுமே இல்லை. கீழே இறங்க வேண்டியதா? ஓ சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல இறங்குவோம், நிறைய லூட்டு இருக்கும்னு நினச்சி இறங்கி மேலேருந்து பார்க்கவும் அப்படி தான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை. ஒரு கயரை வச்சு வேலைக்கு சேர்ந்து கடையை காலி பண்ணிட்டானே. ஓகே, இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. சரி வாங்க போவோம். இங்கே எங்க இருக்கு ஓகே, கன்று ஒரு வழியாக கிடச்சிருச்சுங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சின்ஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த கேமு. ஸோ அதனால் கட்சின்ஸ் நிறையாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இனிமையை பார்த்துட்டேன் நான் எப்போயோ. அவன் அங்கிட்டு இருக்கும்போதே நான் பார்த்துட்டேன். ஸோ அதான் இப்போ வந்து சரி கிட்ட போய் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷனில் வந்திருக்கேன் தெரியுமா? அவனுக்கு தெரிய மாட்டேங்கல. பார்த்தா அவன் பாட்டு போல் டக்குன்னு காமிச்சு கொடுத்துருச்சு நம்ம இருக்கிற இடத்த. மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி சண்டை நடந்துருக்கு போல. அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு சாவப்பட்டி இருக்கா. வீட்டில் வந்து எடுக்கணும் லூட்ஸு. சரி வாங்க இந்த சவப்பட்டியில் லூட்ஸ் எடுப்போம். இதில் என்ன இருக்குது? தாம்சன் வச்சுருக்காங்க, தாம்சனு. ஸோ ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து வேறு லெவலில் இந்த கன்று இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தொடக்கூட முடியாது ஒன்றும். ஸோ வேறு லெவலில் வந்து ஃபன் பண்ணுவோம் இந்த கன்னை வச்சு. ஓகே, கேர்ள்ஸ் ட்ரெஸ் போல். இந்த மண்டல் ஹெல்மெட் இருக்குல்ல, அது மட்டும் இல்லைனா வேறு லெவலில் இருக்கும். இல்லை ஹெல்மெட் இருக்கட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து பைக் வேறு போட்டு போகிறோமா, எவனும் நம்மளை கேட்க முடியாது. ஸோ அதனால தான் ஓகே. என்ன அது பைக் ஓட்டிட்டு போகிறோன்றக்குள்ளாட்டி வண்டியை ஜொலி விட்டேன். சரி ஓகே, நடந்தே போவோம் வாங்க. அந்த நாள் முறை இந்த நாள் முறை நடுகிறத நிற்கவில்லை. அந்த பாருங்க ஓடிட்டு இருக்கான் பாருங்க. அது மாதிரி தான் இப்போ நான் ஒரு டைலாக் சொன்னேன், அந்த டைலாக் ஏற்ற மாதிரி கரெக்டாக ஓடிட்டு இருக்கான். ஓகே, என்னையா பண்ணிட்டு இருக்கான்? ஏங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் போலங்க. போடு செத்துப்போ அப்படின்னு. ஓகே, இவன்ட்ட ஒரு லூட்டும் இல்லை போங்க. ஸோ ஓகே, மாடியில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் திங்ஸ்லாம் கீழே போட்டோன்னு வைங்களேன், நிறைய திங்ஸ் எடுக்க முடியும் ஸ்டோரேஜுக்கு. போச்சுரா நல்ல வேலை என் பாட்டாக இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி இது என்னோட பழைய ஐடிங்க. பழைய ஐடியில் வந்து எனக்கு வந்து பப்ஜினா என்னென்ன தெரியாது. அப்போது வந்து ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்போது வந்து நான் வந்து கற்றுக்கிட்டது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த கார் பேர் வந்து பக்கா இதை சொல்லுவாங்க. ஓகே, மேப்பில் வந்து அந்த இடம் வச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து நிறைய லூட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்த சீசனில். ஸோ அதனால தான் அங்கே போகிறேன். இங்கே எவனோ ஒருத்தன் ஷூட் பண்ண அந்த வந்துட்டு பார்த்துறேன். ஏன்னா எவன்டா ஏன் அப்போதே வந்தால் ஒருங்கடியாக முடிச்சுட்டு போயிருப்பேன். இவன் வேறு லூஸ் மாதிரி வந்துட்டு. ஸோ பின்னாடி நாய்ஸ் கேட்கும் வேறு. ஓகே, இங்கே ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு பிடிச்சது எதாவது இருக்கான்னு பார்ப்போம். எங்கே இருக்குது இந்தா இருக்குது அப்படின்ற மாதிரி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. நான் சொன்னேன்ல அந்த இடத்துக்கே வந்தாச்சு. பட் இடையில ரெக்கார்டு ஆகலை. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி விடுவோம். இதை ஓப்பன் பண்ணுறக்காண்டி தான் அவ்வளோ தூரம் வந்தோம். ஆஹா, எவ்வளோ தங்கம் மாதிரி அப்படியே ஜொலிக்குதுங்க. ஓகே, ஸோ ஓகே, இல்லை வெளியில் போக வேண்டியது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் நிறைய கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் விட்டுருந்தேன். என்னத்தில் விட்டுருந்தேன்? எனக்கு சொல்லி தந்தாரா. ஸோ அப்போ வந்து நான் லேண்டனில் அது அந்த ஐடி தாங்க. இது ரொம்ப வருஷங்கள் கழித்து எனக்கு இந்த ஐடி கிடச்சிருக்கு ரிட்டனு. ஸோ இந்த ஐடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, ஷூட் பண்ணால் சாவுமான்னு பார்த்தேன், சாகலை. அனிமல்ஸை வந்து கொள்வது தப்பு. அப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது, துன்படுத்தக்கூடாது. அதனால தான் பிளர் பண்ணி விட்டுருந்தேன். ஓகே நண்பா. ஓகே, இந்த இதை வச்சு நிறைய ஃபன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, மேலே நேக்காக இருக்கிறது கூட அழகாக ஏறுறாங்க. இவன் வேறு லெவலில் இருக்கல ஃபேஸு.
சூப்பருங்க. ஜம்ப்பு கொடுத்துரும். ஓய் செம்ம ஹை ஜம்ப்புங்க. இருங்க இப்போ கொடுப்போம் ஜம்ப்பு. ஊய் இங்கே நண்பா இதிலலாம் வந்து நம்ம விட்டுருந்தோன்னு இங்கே கார்லாம் விட்டுருந்தா என்ன செத்தே போயிருக்கும். ஓகே ஓகே இங்கே ஏதோ தண்ணி மாதிரி இருக்குது. அட பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. பார்த்துட்டு ஒருத்தவனே ஏன்டாடி ஏங்க எனக்கு பாட்டா வர காரணம் என்னென்னா ஆக்சுவலி எனக்கு வந்து பிளேஸும் வருவாங்க. பட் வந்து நான் ரொம்ப வருடங்கள் கழித்து விளையாடுறதுனால ஸோ ஸோ இது ஸ்டார்டிங்கில் பார்த்தா அதே இடம் மாதிரி இருக்குது. அதே இடம் மாதிரி தான் இல்லை, அதே இடம் தான் வந்திருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்க்கணும் ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து மேலே ஓடிட்டு பார்த்தீங்களா அது மாதிரி தான். ஸோ ஒவ்வொன்றா வரும். ஒவ்வொன்றே முடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க கடைசியாக இந்த பார்த்தீங்களா இதான் அந்த ரிவார்டு. ஸோ நம்ம அங்கே ஒன்று எடுத்தோம் தெரியுமா அது மாதிரி தான் ரிவார்ட்ஸாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம், அப்படிலாம் போய்க்க வேண்டியதாக. ஸோ அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, அப்போ வந்து கிடச்சிதா இந்த ஐடி. ஸோ அப்போலேருந்து போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஓகே எக்ஸாம் டைம் வேறு ஓடிட்டுருக்கு. ஸோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ரிவிஷன் டைம்னால அப்படின்ட்டு சொல்லி உட்காந்து எடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் ஏஎம்டபிள்யூ கிடச்சிச்சு வேறு லெவலு. புல்லட் வேறு ஒருங்க எடுக்கிறேன் கரெக்டாக ஏடபிள்யூ எடுக்கிறேன். ஒருத்தன் ஷூட் பண்ணப்பா சுடு அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறான். ஓகே அவனையும் முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவனை கொண்டு வந்து எதுக்காண்டி இங்கே கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இவன் தண்ணியில் நீந்துவானோ அப்படின்னு எனக்கு டவுட்டு. ஓய் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வந்து லேண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியுது, வாட்டர்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியாது. வேறு லெவலில் இருக்கல ஃபேஸ் ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த ரியலாக ஒரு அனிமல்லாம் உள்ளே போனால் அப்படி இருக்கும்ல. ஸோ அதை மாதிரி மூமெண்ட் இருக்குது. வந்து ரொம்ப ஸ்பீடாக போகலான்ட்டு காரை மாற்றியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் லூட் அடிச்சுட்ருக்கான். வாடா டேய் சாவுடா. நானா ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம அடிய வேணாம் அவனை. ஏன்னா அவன் எவ்வளோதான் நேரம் தான் அடிச்சு நம்ம கொள்றான்னு பார்ப்போம். என்ன அது முடிச்சு விட்ருவான் போலங்க, முடிச்சு விட்ருவோம் நம்ம. ஏன்னா வந்து 6 பேர் வேறு இருக்காங்க. பின்னாடி எவனும் பார்த்துட்டேன், பின்னாடி இருக்கான் பாருங்க. இருறா வரேன் போடு மண்டையிலே போடு. ஓகே அவன் எவனையும் ஷூட் பண்ணிகிட்ருக்கான், அவனையும் போடுவான். போடு போங்க 2 பேர். நான் தலைவா அங்கே ஒருத்தன் வந்துட்டுருக்கான் பொறுமையாக பார்க்கல போல் நம்மளை. இருங்க ட்ரை பண்ணுவோம். ஐயோ மிஸ் ஆகிடுச்சிங்க. சே நல்லா விட்டான். ஓகே இருங்க பார்ப்போம். அதுக்குள்ளாட்டி என்னடா சுற்று போட்டாங்க நண்பா. ஓகே ஒன்றும் தொட என்னடா எங்கிட்ட இருந்தா இருக்கீங்க 7ஆம் பக்கம் என்ன சுற்று போகிறான். எங்கிட்ட இருந்தா பார்த்தீங்களா, எங்கிட்ட இருந்து அடிக்கிறாங்கன்னே தெரில. இருங்க முதல்ல முன்னாடி போயிடுவோம். அப்புறம் இது எவனா ஒருத்தவனுக்கு மட்டும் கிடைக்காது. ஹெட் ஷாட்டுன்னு நினச்சேங்க. ஓகே இன்னொரு புல்லட் ட்ரை ஹெட் ஷாட். இப்போ தான் ஹெட் ஷாட்டு ஓப்பனில் நிற்போங்க. எவனாலும் வந்து தைரியம் தான் அட்ரா பார்ப்போம். ஓகேவா ஓகே அங்கே ஒருத்தன் வந்துட்டான். பார்த்துட்டேன் வரேன்டா பார்த்துட்டேன் உன்னை. இருங்க நம்ம போவோம் நம்ம வேணா. ஓகே அவனே வந்துடும். போடு ஹெட் ஷாட்டை போடு. எப்படி பழைய ஸ்கில்லு கொஞ்சம் இருக்குங்க. ஓகே வேறு லெவலில் முடிச்சு விட்டாச்சு. டன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய கைஸ் பாய்.